தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 22/8/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் சமாதானத்தின் நாளாக அமைய போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் லூக்கா 20:18 அந்த கல்லின் மேல் விழுகிறவன் எவனோ அவன் நொறுங்கி போவான், அது எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போடும். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. அந்த கல்லின் மேல் விழுகிற எவரும் நொறுங்கி போவார், அது யார் மேல் விழுமோ அவரும் நசுங்கி போவார் என்றார் என்கின்றது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனை சகோதரியே, கர்த்தர் இன்று உங்களை பார்த்து இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் என்ன கூறுகின்றார் என்றால், நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவர் கையில் நீங்கள் அருமையானவர்கள். ஆகவே நீங்கள் எதற்கும் கவலைப்படக்கூடாதாம். கர்த்தர் உங்களுக்கு கூறுகின்றார், நீங்கள் அவர் பார்வையில் விலையேறப்பட்டவர்கள் பிரியமானவர்களே. ஆகவே இந்த உலக மனிதர்கள் யார் யாரெல்லாம் உங்களை எதிர்த்து உங்களை அவர்கள் அழிக்க வேண்டும் என்று வருகின்றார்களோ அவர்கள்தான் அழிந்து போவார்களாம். அதாவது நீங்கள் ஒரு விலையேறப்பட்ட கல், உங்கள் மேல் விழுகிறவர்கள் நொறுங்கி போவார்கள். ஆகவே நீ கவலைப்பட வேண்டாம். யார் யார் உங்கள் மேல் தேவையற்ற காரியங்களை கூறி தேவையற்ற நிந்தைகளையும் அவமானத்தைகளையும் சுமரச் செய்து உங்களை சோர்ந்து போக செய்கின்றார்களோ நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அவர்களே அழிந்து போவார்கள் என்று இன்று வாக்கு கொடுக்கிறார் பிரியமானவர்களே. ஆகவே நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள். இன்னும் அதிகமாக ஜெபியுங்கள், உபவாசிங்கள், அதிகாலையில் தேடுங்கள், எப்பொழுதும் இதற்கு துதி செய்து கொண்டே இருங்கள். உங்களை எதிர்க்கவர்களை கர்த்தர் நொறுக்கி போட போகின்றார். ஜபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற எங்களுக்கு நீர் கூறின அருமையான கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. நாங்கள் உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், உமது கையில் நாங்கள் அலங்கார கிரீடமாய் இருக்கின்றோம். எங்களை எதிர்த்து வருபவர்கள் அவர்களை நீர் நொறுக்கி போடுவீர் என்று கூறின கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற சகோதரனும் சகோதரியும் இன்னும் அதிகமாக உம்மை துதித்து பாட கிருபை தாங்க. உமது கிருபை அவருடன் இருப்பதை நிரூபித்து காட்டுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமென்.